பாஜக வந்து சற்று நெருங்கி வராங்களா? அரசியல்ல நண்பர்கள் இல்ல, நிரந்தர எதிரிகளும் இல்ல. சமுதாயம் ஒத்துக்கொண்டு விட்டது. அரசியலுக்காக என்ன வேணாலும் அது தீர்மானத்தை நிறைவேற்றிக்கலாம். நீட் தேர்வு அப்படிங்கறது பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வரல, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் வந்தது. தமிழக அரசு உண்மையாகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றால், அதிலும் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு அவர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடலாமே தவிர, நீட் தேர்வு ரத்து என்பது அது நீதிமன்றத்தோட தீர்ப்பு மீறின மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருந்து கூட நீட் தேர்வு எழுதுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது, பாஸ் பண்றவங்களோட நம்பர் அதிகரிக்குது. பெற்றோர்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதிலும் தமிழகம் மாதிரி ஒரு அதிகமாக கல்வி அறிவு பெற்ற மாநிலத்தில் கூட அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் நீட் தேர்வு வந்ததற்கு பின்பாகத்தான் அதிகமாக மருத்துவக் கல்லூரிகளில் நுழைகிறார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடுறாங்க. ஏழை குழந்தைங்க மெரிட் பேஸ்ல இன்னைக்கு நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா காலேஜுக்குள்ள போறாங்க. இதுக்கு முன்னாடி பணம் படுத்தவங்க மட்டும்தான் போற மாதிரி இருந்தது. அதனால நீட் தேர்வுக்கு பின்னால நிறைய மாற்றங்கள் சமுதாயம் ஒத்துக்கொண்டு விட்டது. அரசியலுக்காக என்ன வேணாலும் அது தீர்மானத்தை நிறைவேற்றிக்கலாம். குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் நீட்ல பணம் கொடுத்து மருத்துவக் கல்லூரிக்குள்ள போகக்கூடிய நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சௌமியா அது எப்படி அவங்க அதை சொல்றாங்க அப்படிங்கறத அதை ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா குறைச்சலான மார்க் எடுத்தவங்க நீட் தேர்வை குவாலிஃபையே பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதேனும் முறைகேடுகள் இருந்தால் அவர்கள் உடனடியாக அதை சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு அல்லது ஆதாரத்தோடு தெரிவிச்சா அதையும் சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக பாஜக வந்து சற்று நெருங்கி வராங்களா அப்படின்னு சொல்லி கனிமொழி எம்பி அவங்ககிட்ட கேட்டபோது அவங்க சொல்லியிருக்காங்க, அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை. பிஃபோர் விஜய் ஆஃப்டர் விஜய்னு பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் இணக்கமான சூழல் மாற்று கருத்து உள்ளவர்கள்கிட்டயும் இருக்குன்னு பார்க்க முடியும். அவங்க சொன்ன ஒவ்வொரு முறை அதே இதை திரும்பி சொல்லிட்டு பிஜேபியும் திமுகவும் நெருங்கி இருக்காங்க. அதான் அரசியல்ல நண்பர்கள் இல்ல, நிரந்தர எதிரிகளும் இல்ல, அவ்வளவுதானே. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.